அன்புக்கினிய சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் என்ன ஒரு ஆசைன்னா, கையில் வருமானம் தடையின்றி வரணும், நல்லா சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், வருமானம் கையில் இருந்துகிட்ருக்கணும். அதாவதுங்க, என்ன தான் நம்ம வருமானத்தை சேர்த்து வச்ச இடத்துலேருந்து செலவு பண்ணாலும் அன்றாட வருமானம் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, மனசு கஷ்டப்படும். நீங்கள் கோடிக்கணக்கில் வச்சுருந்த செலவுனாலும் நான் வரவு இல்லை அப்படின்னா கஷ்டப்படும். புரியுதுங்களா? அப்போ ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா யார்? 2ஆம் இடத்ததிபதியும் சூரியன் அன்றாட வருமானத்தை தடையில்லாமல் வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு தனகாரகன். இப்போது இந்த 2ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, வருமானம் தடையாகும். 2ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தால், பாதிக்கப்பட்டிருந்தால் வருமானம் தடையாகும். அதுபோல் தனகாரனான குரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலும், சூரியன் கெட்டு போயிருந்தாலும் வருமானம் தடையாகும். நிலையான வருமானம் இல்லாமல் இருக்கும். இப்போது இந்த பொருளாதார பாதிப்பு எப்படி சரி செய்கிறது? தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம், காலையில் எழுந்திரிச்சோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு சூரியனை வழிபட்டுட்டு எங்கே போனாலும் போகணும். இப்போ சூரிய நமஸ்காரம் கட்டாயம் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வருமானம் தங்காதவங்க மஞ்சள் நிற ஆடை, கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு பாக்கெட்டில், மழைக்காயத்தில் வைக்கக்கூடாது, ஒரு பேப்பரில் மடித்து நம்முடைய பாக்கெட்டில் வச்சுக்கணும். எந்த இதுக்காக போனாலும் மஞ்சள் தூள் வச்சுக்கணும். உங்களுக்கு 2ஆம் அதிபதி எந்த கிரகமோ அந்த கிழமையில், இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் அதிபதி குருன்னு வச்சுக்கோங்க, விருச்சிக லக்னம் 2ஆம் அதிபதி குரு, இல்லை தனுசு லக்னம் 2ஆம் அதிபதி சனி. இந்த சனிக்கிழமை அல்லது விருச்சிக லக்னமாக இருந்தால் வியாழக்கிழமை வருகின்ற சுக்கிர ஓரையில் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய்யில் 2 தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது உங்களுடைய வருமானத்தை தக்க வைக்கும், தடையின்றி வருமானம் கொடுக்கும். யாருக்கு வருமானம் தடையாகுதோ இதை செய்யும் பொழுது கட்டாயம் தடையின்றி வருமானத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும், வெற்றிகளை கொடுக்கும். கிரகபலன் கெட்டிருந்தால் கூட நம்ம இந்த வழிபாடுகளால், இறைவனுடைய திருவருளால் நம்முடைய நிதி நிலைமையை ஓரளவு சரி செய்து கொள்ள முடியும். கடைபிடிச்சு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கரெக்டாக கடைபிடிச்சு பாருங்கள், கட்டாயம் முன்னேறுவீங்க.